ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 7 days 7 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் சாலட் பார்க்க போகிறோம். ஸோ டே 1 இன்றைக்கி நான் சூஸ் பண்ண சாலட் பார்த்தீங்கன்னா குக்கும்பர் சாலட். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பவுலில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஜீரகத்தூள், சாட் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் குக்கும்பர் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு இதோட ஸ்வீட் கார்ன் அப்புறம் கொரியண்டர் லீஃபும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கர்டு, ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு 2 minutesல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அந்த சாலட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சாலடை நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் லோ கலோரிஸ் இருக்கிறனால வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கவங்க கண்டிப்பாக அந்த சாலட் ட்ரை பண்ணலாம். ஸோ செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டே 2. இன்றைக்கான சாலட் பார்த்தீங்கன்னா மக்கான சாலட். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய்யில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், வத்தல் தூள், பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட மக்கானம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மக்கானா பார்த்தீங்கன்னா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. மக்கானா ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், இல்லைன்னா மசாலா கறியிரும். மக்கானா ரெடி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கலான்னா, இது பாப்கார்ன் மாதிரி தான் இருக்கும். ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா உடச்சி பாருங்கள். அது உடஞ்சிட்டு அப்படின்னா அது ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் குக்கும்பர், கேப்சிகம், டொமேட்டோ, ஸ்வீட் கார்ன், அப்புறம் கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாத்தையும் நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பெப்பர், சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண மக்கானவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மக்கான சாலட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சாலட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர் இருக்கிறனால செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இப்போது 7 days 7 வெரைட்டிஸில் சாலட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி டே 3. இன்றைக்கான சாலட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி சாலட். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டை அதான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கொரியண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நான் பீனட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரோஸ்டட் பீனட்ஸ். சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக லெமன் ஜூஸ், சால்ட், பெப்பர், சாட் மசாலா ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஏபிசி சாலட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஏபிசி சாலடில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. பொட்டாசியம், ஜிங்க், கால்சியம், காப்பர், அயன், விட்டமின் சொல்லிட்டு நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இது சாப்பிட்றதுனால ஸ்கின்னு கொஞ்சம் க்ளோ ஆகும். ஹேர் க்ரோத்துக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஹை ஃபைபர், லோ கலோரிஸ் இருக்கனால வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் சாலடோட நெக்ஸ்ட் டேயில் மீட் பண்ணலாம். இன்றைக்கி டே 4. இன்றைக்கான சாலட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை சாலட். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர், கேரட் எடுத்துக்கோங்க. இதோட வேக வச்ச கொண்டக்கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட், பெப்பர், சாட் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான கொண்டக்கடலை சாலட் ரெடி பண்ணியாச்சு. இந்த சாலடை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், ஃபைபரை தவிர இதில் வெயிட் லாஸுக்கும் ப்ளஸ் டைஜஷனுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டே 5. இன்றைக்கான சாலட் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சாலட். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் வேக வச்ச பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதில் தயிர், பெப்பர், சாட் மசாலா, சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொரியண்டர் லீஃபும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக காயப்பொடி ஆட் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கோங்க. தாளித்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பீட்ரூட்டில், அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு பீட்ரூட் சாலட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாலட்டை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, கால்சியம் இதில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளட் கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்க, ஸ்கின் க்ளோவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த சாலட் ட்ரை பண்ணலாம். பீட்ரூட்டே பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம கிட்ஸுக்கு கூட கொடுக்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த சாலட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்றைக்கி வந்து டே 6. இன்றைக்கான சேலட் பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ் சேலட். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறம் சோயா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா பீன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது நல்லா சாஃப்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 10 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சோயா பீன்ஸை நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. சோயா பீன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள், பெப்பர், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இத்தாலியன் சீசன் ஆட் பண்ணியிருக்கேன். இத்தாலியன் சீசன் வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கர்ட் பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸில் நல்லா அப்சர்வ் ஆகணும், அதனால் 30 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், குக்கும்பர், க்ரீன் சில்லி, கார்லிக், கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சோயா பீன்ஸ் சேலட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேலடை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் சோயா பீன்ஸில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது டைஜஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சுகர் பேஷண்ட் இந்த சேலட் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இதை சாப்பிட்றதுனால மசில் ஸ்ட்ரென்த்துக்கும் போன் ஸ்ட்ரென்த்துக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் 7 days 7 வெரைட்டிஸில் சேலட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி டே 7. இன்றைக்கான சேலட் பார்த்தீங்கன்னா பீனட் சேலட். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஸ்வீட் கார்ன், ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் பீனட்ஸை நான் 3மே தனித்தனியாக பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை 1 by 1 ஆட் நெக்ஸ்ட்டு கேரட், வெள்ளரிக்காய், மாதுளம்பழம், தேங்காய் துருவல், பெப்பர், சால்ட் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான பீனட் சேலட் ரெடி ஆகிடுச்சு. வேர்க்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கேன்சர், ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேர்க்கடலை நம்ம வாங்கும்போது ஷெல் இருக்கிற வேர்க்கடலையே வாங்கினோம்னா அது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஷெல்லோடு நம்ம பாயில் பண்ணுறதுனால ஷெல்லில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ அது ஃபுல்லுமே வேர்க்கடலையில் சேரும். ஸோ அது அப்படியே சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு பசிக்கவும் செய்யாது, செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.